இன்று சென்னையின் 385வது பிறந்த தினம். இப்பெருநகரின் வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். கிபி 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி டமர்லா வெங்கடபதி நாயக்கர் மற்றும் அவரது சகோதரர் ஐயப்பன் நாயக்கர் ஆகிய நாயக்க மன்னர்களிடம் கூவமாற்றின் கரையிலிருந்த மதராசப்பட்டினம் என்ற பெரிய இடத்தை பிரிட்டிஷார் வாங்கினர். அதற்கு ஒப்பந்தம் போட்ட இந்த நாளை சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறது. பின்னர் கிபி 1640இல் பெரிய கோட்டையை அந்த இடத்தில் கட்டத் தொடங்கிய பிரிட்டிஷார் கிபி 1653இல் அந்த புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டி முடித்தனர். இந்த கோட்டையைச் சுற்றி வளர்ந்ததே சென்னை நகரமாகும். கோட்டையைச் சுற்றியிருந்த மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவான்மியூர் கிராமங்களும் நகருடன் சேர்ந்து வளர்ந்தன. கோட்டை மற்றும் பிரிட்டிஷார் விரிவுபடுத்திய பகுதி மதராசப்பட்டினம் அருகில் இருந்ததால் இந்த நகரம் முதலில் மதராசப்பட்டினம் என்றே அழைக்கப்பட்டது. கோட்டை கட்ட நிலத்தை விற்ற டமர்லா வெங்கடபதி நாயக் அவரது தந்தையான சென்னப்ப நாயக்கர் பெயரால் சென்னை பட்டினம் என்று பெயர் சூட்டியுள்ளார். இதனால் ஒரு காலகட்டம் வரையில் நகரின் வடக்கு பகுதி மதராசப்பட்டினம் என்றும் தெற்கு பகுதி சென்னை பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இதனிடையே கிபி 1688இல் நகராட்சி அந்தஸ்து பெற்ற மெட்ராஸ் இந்தியாவில் முதல் நகராட்சியாகும். பின்னர் 1956இல் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாகாணம் ஆகி 1969இல் அண்ணா முதல்வராக இருந்தபோது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. 1996ஆம் ஆண்டு மெட்ராஸ் நகரம் சென்னை என பெயர் மாற்றப்பட்டது. இன்று மொத்தம் 1172 சதுர கிலோமீட்டரில் சென்னை பறந்து விரிந்த மாநகரமாக வளர்ந்து மொத்தம் 1,20,00,000 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகராக பல்வேறு துறைகளில் முதலிடம் வகிக்கும் இந்த பெருநகரில் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் சென்னை தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நகரின் பிறந்த தினத்தை மக்கள் இன்று கொண்டாடி வருகின்றன. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.